அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 10வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களை எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப சகிப்புத்தன்மை நிறைந்தவங்க. யாரிடமே எதிர்த்து நின்று பேச மாட்டாங்க. ரொம்ப பொறுமைசாலியும் கூட, யோசித்து செயல்படக்கூடியவங்களும் கூட. மற்றவங்க கோபப்பட்டால் கூட அந்த இடத்துல சகித்து கொண்டு போகக்கூடியவங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அவங்க இடத்துல புரிந்து செயல்படக்கூடியவங்க. அதாவது யாராவது எதிரியாக இருந்தால் கூட அவங்க தப்பாக ஏதாவது செய்கிறாங்கன்னா கூட அவங்க ஸ்தானத்தில் நின்று அவங்க இப்படி தான் செயல்படுவாங்க அப்படின்னு புரிந்து செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உறவுகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு, அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய ராசியில் சுக்கிரன், தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சூரியனும் புதன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குது, இதனால் இவங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா அல்லது தீமை கிடைக்குமா, எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். சரி, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா பல வழிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள், தொல்லைகள், முக்கியமாக கடன் பிரச்சனை, இது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை கூட இந்த வாரத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும். அது உங்களுக்கு லாபகரமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பல சாதனைகளை இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் செய்ய இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த டைமு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வீண் செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிருவீங்க. உங்களுடைய கௌரவ குறைச்சலாக எதெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் வருகின்ற 7 நாட்களுமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. தொழிலில், வியாபாரத்தில் கூட அந்த மந்த போக்கெல்லாம் மாறி நல்ல ஒரு உற்சாகமாகவும் ஒரு புது சுறுசுறுப்புடனும் நீங்கள் செயல்படுவீங்க. ஒரு அளவுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற 7 நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இதுனா வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இனி வருகின்ற காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. நீண்ட நாட்களாக முடங்கியிருந்த உங்களுடைய பிரச்சனை அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட இந்த வீண் அலைச்சல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைமு கிடைக்கும். இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட நீங்கள் டக்குன்னு செய்து முடிச்சுட்டு மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைமு
பெறுவீங்க. உங்களுடைய பேச்சை குறைத்துட்டு செயலில் அதிகம் ஈடுபடுங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் வருகின்ற 7 நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்திலையும் ஒரு சுமூகமான நிலை காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தாய் தந்தை வழியில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தாய் வழி உறவுகளோ அல்லது தந்தை வழி உறவுகள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது வந்தாங்கனாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இந்த டைமு அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். பெண்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற 7 நாட்கள் ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. இதுநாள் வரையிலும் உங்களுக்கு பிரச்சனையாகவும் தொல்லையாகவும் இருந்த பிரச்சனை இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கடமைகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செய்து முடிச்சிடுவீங்க. அதனால் வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பெயருக்குன்னு நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி மற்ற தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய பெயருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் இதுநாள் வரையிலும் இருந்த அந்த கல்வியில் இருந்த அந்த மெத்தன போக்கெல்லாம் நீங்கி தீவிரமாக படிக்கணும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும்னு பாடங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து படிப்பீங்க. அதனால் கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பல மாற்றங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய பெயருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஊனமற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அப்படி உங்களால் செய்ய முடியல அப்படின்னா பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து இந்த வீண் விரயம் இருந்தது இல்லையா, அந்த விரயமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய காரியத்தில் இருந்த அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளி இந்த கிழமை இரண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு. அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. செலவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையற்ற விவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசி சிரித்து மகிழ்வீங்க. அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். சிலர்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே உங்களுடைய இல்லத்திலையும் உங்களுடைய உள்ளத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் அமைந்திருக்கு. அரசு பணியில் இருக்கிறவங்க உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. உயர் அதிகாரிக்கிட்ட மனம் விட்டு பேசும் ஒரு சூழ்நிலையும் இந்த டைம் அமையும். அதனால் உங்களுடைய கடமை உணர்வை கரெக்டாக நீங்கள் இந்த டைமு வெளிப்படுத்துவீங்க. அது மற்றவங்க மத்தியில், அதுவும் முக்கியமாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு. வங்கி சேமிப்பு கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உயர் அதிகாரிகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய திறமைக்கு நல்ல
நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுடைய திறமைக்கு இந்த டைமு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய மனைவியும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஊனமற்றவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.